அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது பற்றின தொடர்ச்சியான வீடியோ தான் இது. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை, அதாவது நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி சில ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடம் நம்ம பணிவாக துவா கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம தலையை உயர்த்தி மேலே பார்த்து துவா கேட்கக்கூடாது, தலையை தாழ்த்தி அல்லாஹ்விடம் நம்ம துவா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி துவா கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ்வே நம்ம புகழணும். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளுக்கு இப்போ சுவாசிக்கிறதுக்கும் நம்ம நல்ல விதமாக உட்காந்து துவா பண்ணுறதுக்கும் நம்ம ஆரோக்கியமாக இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் காரணம் அவன்தான். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். எப்படி அப்படின்னா, அவனை புகழணும். அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு அவனை நம்ம என்ன செஞ்சிடணும், புகழ்ந்துடணும். புகழ்ந்த பின்னாடி தான் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை கேட்கணும். எப்படி கேட்கணும்? மெதுவாக கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்தை பல முறை கேட்கணும். ஒரு தடவை கேட்டுட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வேண்டிய துவாவை தொடர்ச்சியாக கேட்கணும். அதே சமயம் இறைவனால் தடை செய்யப்பட்டதை கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் மதுவை தடை பண்ணியிருக்கான், பன்றியின் இறைச்சியை அல்லாஹ் தடை பண்ணியிருக்கான். இது வேணும் அது அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா கேட்கக்கூடாது. அதே மாதிரி உறவுகளை முறிக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா பண்ணக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்விடம் நம்ம ஒரு விஷயத்தை துவா பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கையாக துவா பண்ணணும். அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்ம நம்பணும். ஒரு விஷயத்தை நம்ம அல்லாஹ்விடம் துவா கேட்குறோம், கேட்டு முடிச்சுட்டு அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு நம்ம அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டீங்கன்னா அவன் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்றத நம்ம மனப்பூர்வமாக நம்பணும். அதை அல்லாஹ் தனது திருமுறை குரான்லையும் குறிப்பிடுகின்றான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அச்சத்துடனும் நம்பிக்கையுடன் அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு அருகில் உள்ளது. 7வது அத்தியாயத்தில் 56வது வசனமாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம ரொம்பவே நம்பிக்கை வச்சு தான் நம்ம கேட்கணும். கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்றத நம்ம மனப்பூர்வமாக நம்பணும். ஒரு ஹதீஸும் இருக்குது. அதாவது, அல்லாஹ், இறைவா நீ விருப்பப்பட்டால் என்னை மன்னிப்பாயாக, நீ விருப்பப்பட்டால் எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு உங்களில் எவரும் கேட்க வேண்டாம், கோரிக்கையை வலியுறுத்தி கேளுங்கள், அவனை நிர்பந்தம் செய்பவர் எவரும் இல்லை அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் 6339வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, நீ விருப்பப்பட்டா குடு, நீ விருப்பப்பட்டா செய் அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம். நீ குடுறா அப்படின்னு நம்ம உறுதியாக கேட்கலாம். ஏன்னா அவன்கிட்ட நம்ம கையேந்தணும் அப்படின்னா அவன் கொடுக்காம இருக்க மாட்டான். இப்படித்தான் நம்ம அல்லாஹ்விடம் என்ன செய்யணும், நம்மளுக்கு தேவையான விஷயத்த கேட்கணும். அதே மாதிரி இன்மைக்காகவும் கேளுங்க, மறுமைக்காகவும் கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுமே முக்கியம்தான். இன்மையில் நம்ம நல்லா இருந்தால் தான் பிறருக்கு நம்மளுக்கு நல்லது செய்ய முடியும். அதே மாதிரி மறுமையில் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் சொர்க்கம் அவசியம். எல்லாருமே சொர்க்கத்தை தான் கேட்போம். அதையும் கேளுங்க. தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் நம்ம சொர்க்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.